எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ரேண்டமாக ஒரு ஹெட்ஷாட் மேட்ச் போய் நம்ம ஜெயிக்கிறோமா தோக்குறோமா, இன்றைக்கி நம்ம கண்டென்ட்டாக தான் 1 vs 1 செலக்டட் மேட்ச்குள்ளே போயிடலாமா? இப்போ நம்ம மேட்ச்குள்ளே போகிறதுக்குள்ளே எல்லாம் போய் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிவிட்டு வந்துடுங்க. அடியை போட்டு விட்டுருவாரு. பண்ணிட்டீங்க நம்புகிறேன். இப்போ மேட்ச்குள்ளே போயிடலாம். வந்தாச்சு. ஃபஸ்ட்டு நம்ம ட்ரெஸ்ஸை செலக்ட் பண்ணிட்டு போயிடுவோம். நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. உள்ளே உட்காந்துருக்கேன். அப்படிதான் அடி சரியான அடி பாஸ். நினச்சி பார்த்துருக்க மாட்டியா? இப்படி அடிக்கிறது நம்மளுக்கு கொஞ்சம் ஓவராக தான் தெரியும். இருந்தாலும் பரவாயில்ல. உள்ளே உட்காரக்கூடாதுல்ல பாஸு. மேட்ச்குள்ள வந்துட்டால் மேட்ச் மட்டும் விளாடணும். ஏன் உள்ளே போய் உட்காடுறீங்க? இப்போ உஷாராக போயிருக்கேன். உள்ளே போய்ட்டு வரும். பைலட் காஸ்டியூம்லாம் நொறுக்குறாரு. அடிக்க தயார். கன் எடுத்துக்கிட்டு இருக்காரா? ஏமா வந்தீங்கன்னா மேட்சை முடிச்சு விட்டு போவோம். நீங்கள் 2 அழுத்துப்படி கன் எடுத்துருக்கீங்க. ஏன் பாஸ் இப்படி இருக்கீங்க? இந்த குளோல் உடஞ்சிருச்சு. நம்ம லெஃப்ட் ஃபயர் பட்டன் யூஸ் பண்ணுறதுனால தான் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக குளோல் போட முடியுது. இந்த அடிச்சார். அழுத்தி பிடி எடுத்து அழுத்துறியே ஏண்டா? நம்ம நேர்மையாக விளாடுவோம். அப்படி முடிச்சார். நம்மளும் அழுத்தி பிடி எடுத்துருவோமா? எமௌண்ட்டு என்ன பாஸு? யாரையா அடித்தா எமௌண்ட்டு போடுவீங்களா? நம்மளும் போட்டிருக்கோம், அது வேறு விஷயம். சுற்றி சுற்றி குளோல் போட்டுக்கிறாரு. காஸ்டியூம் மாற்றிட்டாரு. வெளியே வாடா டே. நம்ம என்ன ஃபாஸ்ட்டாக குளோல் போடுறதுக்கு லெஃப்ட் ஃபயர் பட்டன் வச்சுக்கணும். நம்ம ஃபஸ்ட்டு வீடியோவில் சொல்லியிருப்போம் எப்படி ஃபஸ்ட்டு. இந்த வந்துட்டார் பாஸ். நம்ம கொஞ்ச நேரம் கழித்து பார்ப்போம். நீ அடுத்த வாட்டி எப்படி உள்ளே போயிருவியான் பேல பார்ப்போம். இப்படிதான் போயிட்டு வா. எமௌண்ட்டு போடுறேன். எமௌண்ட்டு போடாமல் இருந்தால் கூட விட்டுருப்பேன். நீ எமௌண்ட் போட்டல வச்சு செய்கிறேன். எங்கே இருக்கேன்?
போயிட்டு வா. சும்மா சும்மா ஒரே சங்கட்டமாக இருக்குடா உங்களோட. நம்ம எமௌண்ட் போடாமல் இருந்தால் கூட ஒரு வாட்டி விட்டு போட்டுச்சா அது அடிக்க பார்த்துருப்பாங்க. ரொம்ப ஓவர் ஆட்டம் போடுறியாம்ல, வச்சு செய்வோம். ஃபஸ்ட்டு பண்ண தப்பே எப்பயும் பண்ணியிருக்கேன். ரிலீஸ் ஆகிட்டதில்ல. ஏன்டா இப்படிலாம் பண்ணுறதுக்கு? மேட்ச் விட்டு வெளியே போங்கடா. எமௌண்ட் போட்டதுக்கு வச்சுக்கோடா மாப்பிள்ள. நான் இதே மாதிரி வேறு யாருக்கூட மேட்ச் பண்ணணுன்னா நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் வேணாம், நம்மளை இது கமெண்ட் பண்ணால் போதும் நம்ம விளாட ஆரம்பிச்சிடுவோம். சப்ஸ்கிரைப் பண்ண சொன்னால் நீங்கள் அதுக்கு யோசிப்பீங்க, இவனை போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்குன்ட்டு. அப்படியே எமௌண்ட் போடுவார். அப்படியே சூப்பராக என்னப்பா சரி, நம்ம போடணுன்னா நம்மளை இது கமெண்ட் மட்டும் பண்ணால் போதும், வேறு எதுவும் பண்ண வேணாம். 2-5 சரியான மேட்ச் போய்கிட்டு இருக்கு. இப்படிலாம் அடிக்கிறதுக்கு அந்த எனிமே டிஸ்ட்ராக்ட் பண்ண பார்க்கணும். லெஃப்ட்டு போகிற மாதிரி போய் ரைட்டு போகணும், அதான் அவனுக்கு ரொம்ப இதாக இருக்கும். நெட்டில் ஆகாது. இந்த ஒரு போராது போங்க, இந்த பக்கம் வர்ற மாதிரி வந்துட்டு அந்த பக்கம் போகிறது, இதெல்லாம் எனிமி டிஸ்ட்ராக்ட் பண்ணுறது. ஒரு லேண்டிங்கன்னா நம்ம அடுத்து மேட்ச் நம்ம போகிற மேட்ச்லாம் ஜெயிக்கலாம். இந்த லெஃப்ட்டு ரைட்டு அதை மட்டும் ஞாபகப்படுத்திக்கிட்டு அப்புறம் சி ட்ராக்கு எல்லாத்தையும் ஞாபகப்படுத்திக்கிட்டிங்கன்னா சூப்பராக விளாட்லாம் பாஸ். நம்ம விளாண்டுக்கிட்டு இருக்கோமா, பேச மனசு வர மாட்டேங்குது. விளாட்றதுலே தான் கான்செப்ட் போடுதே தவிர நல்ல வேலை மூவ்மெண்ட் நின்றுச்சு, அடிச்சிருக்கலாம். செம்மையா டேமேஜ். அப்படி ரவுண்ட் வாலு மிமிட்ரி. கிராப்லாண்டு நம்ம விளாடுவோம்னா நம்மளை கமெண்ட் பண்ணுங்கோ. நீங்கள் அப்படியே போகிற போக்கில் சப்ஸ்கிரைப்பும் அந்த பெல் பட்டனையும் தட்டி விட்டு போயிட்டீங்கன்னா நம்மளுக்கும் அடுத்து வீடியோ போடுறதுக்கு இதாக இருக்கும். சரி, என்ன அடி வாங்கிட்டு வரல? அதான் நான் பார்த்தேன், என்னடா அடி வாங்கி சாகாமல் இருக்கேன்ட்டு. குட் ப்ளே பண்ணுறாரு, ஆனால் நம்மளை எதிர்பக்கம் பக்கம் மட்டும்தான் வர்றாரு, வர பக்கம் வரமாட்டேங்கிறாரு. சுற்றிக்குள்வாலா எவ்வளோ நேரம் பஸ் ஆகும்? உள்ளே இருந்துக்கிட்டு இருக்கீங்க, வெளியே வந்தால் சண்டை போட்டால் போகலாம். ஒன்று நீங்கள் ஜெயிக்கணும், இல்லை நான் ஜெயிக்கணும். சூப்பரா எமௌண்ட் 2-3 ரவுண்டு அடிச்சு எமௌண்ட்டு. என்னடா நீ 7 ரவுண்டு விடாமல் அடிச்சா எனக்கு நீ ஒரு ரவுண்டு அடிக்க முடியாதா?
வாடா மீனோட எனக்கு பெரிய தலைவலியாக இருக்குடா. வாடே வாரே வாரே வா. அப்போது நோட்டுக்கிட்டு இருந்தால் ரொம்ப ஓவராக போயிடும். அடிச்சு மூலையில் உட்கார வச்சிடும். சூப்பராக மண்டையில் வாங்கிட்டேன். என்னால் முடியலடா டே. ஒன்றும் ஆடா இந்த அமௌண்ட் எப்படி இருக்குது? நல்லா இருக்குல்ல? நம்மகிட்ட போயிட்டு வாடியே. இதுக்கு தான் குளோவில் போட்டு உட்காந்து வந்தியாக்கும். சரி காய்ஸ், இதோட நம்ம விடை போட்டு கொள்வது புகழ் கேமிங். நம்ம அடுத்த வீடியோவில் ஒரு சூப்பரான கண்டென்ட்ஸோடு பார்ப்போம். போகும்போது நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்து மேட்ச் போட்டுக்கிட்டே இருக்கலாம். நம்ம எல்லாருமே நம்மளுக்கு எப்போ ஃபோன் கிடைக்குதோ அப்போ போட்டு தாக்கலாம். பாய்.